சைலேஷ், பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன், பிரேக்ல சாப்பிட்டுக்கோ. ஓகே ஓகே. தண்ணி 2 லிட்டர் எடுத்து வச்சிருக்கேன், ஃபுல்லா குடிச்சிரு. டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? டாக்டர் என்ன சொன்னாரு? மறந்துட்டல, கிட்னில ஸ்டோன் வரும் இல்லையா, அப்ப ஞாபகம் வரும். என்னோட வேலையில கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண விடுறியா? இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் கூட டீலிங் போயிட்டு இருக்கு. இது ஒன்றும் நர்சரி ஸ்கூல்ல டீச் பண்ற மாதிரி இல்ல. நான் உனக்கு டீச்லாம் பண்ணல. சரி, எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க? ஓ டியர் காவ்யா, ஒரு சைடுல 10 பொண்ணுங்க, இன்னொரு சைடுல நீ இருக்க. அந்த சிச்சுவேஷன்ல கூட நான் உன்னை மட்டும்தான் பார்ப்பேன். ஓகே காவ்யா, சைலேஷ்க்கு எப்பவும் நீ மட்டும்தான். இந்த டயலாக்குலாம் ஒன்றும் பஞ்சம் இல்ல. நான் கிளம்புறேன், ஈவினிங் பார்க்கலாம். ஓகே டியர், பார்த்து போனோம். சைலேஷ், இங்க பாரு, வெளியில ஏதோ பெரிய வண்டி வந்திருக்கு. அதுக்கு என்ன? புதுசா யாரோ வராங்க போல இருக்கு. சோ வாட்? பெரிய டீமா தான் இருக்கும் போல. டோன்ட் கேர் காவ்யா. ஒரு பொண்ணு இருக்கா. பொண்ணா? பொண்ணா? அதுக்கு என்ன இப்போ? போய் பார்க்கலாமா? பொண்ணு என்ன சுத்துறதியே, எங்க போயிருப்பா? பார்க்க முடியலையே. பேக் வியூ இருக்கு. பக்கத்து வீட்டுக்கு புதுசா கூடி வந்திருக்காங்க. அதோ ஒரு பொண்ணு வேற. கடவுளே, கௌதம் வாசுதேவன் படம் மாதிரி இருக்கே. வாவ், பியூட்டிஃபுல். திரும்ப 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 திரும்பிடு சீக்கிரம் திரும்ப. ச்சே, திரும்பவே இல்லை. சினிமாவாக இருந்தால் திரும்பியிருப்பா. பேசாமல் நம்மளே போய் பேசிடலாமா? ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஸ்பெஷலாக இருக்கணுமே. எப்படி கூப்பிடலாம்? மேடம், அது ரொம்ப ஃபார்மலாக இருக்கும். ஹாய் சிஸ்டர். சிஸ்டர்னு கூப்பிட வேணா கன்னியாஸ்திரியா? சேச்சே. ஹாய் டியர். பிரச்சனை இல்லை, ஒரு வேளை கோச்சிக்கிட்டானா? ஏடா கூடமா எதுவும் நடக்காமல் இருந்தால் சரி. என்ன பண்ணுறது? சே, அது ஒரு காலம். முன்னாடியெல்லாம் பொண்ணுங்க கிட்ட பேசணுன்னா ஒரு வார்த்தை கூட வராது. பேத்தட்டிக். செட் பண்ணுவோம். ஓகே. டிரைவர் எங்கே இருக்காரு? மறுபடியும் பேக்கா? என்ன? ஐயோ, உங்களை இல்லை, இங்க இங்க இங்க. மீனு, யூ சைலேஷ், ஹே, நீ எப்படி இங்க? நீ எப்படி இங்க? நீ இங்க என்ன பண்ற? நீ இங்க எதுக்கு வந்த? இது ஏன் வீடு, நீ எங்க இங்க? இது ஏன் வீடு? நீ என்ன சொல்ற? உன்னோட பேக் அதுல உன்னை பார்த்தப்போ எனக்கு சந்தேகம் வந்தது. நீ யாரா என்ன பின்னாடி இருந்து பாக்க? உனக்கு வைஃப் இருக்கால, அவளை போய் பாரு. அவ வேலைக்கு போயிருக்கா. ஒரு காலத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கே போக வேண்டாம், வீட்லயே இருக்கணும்னு என் எக்ஸ் என்கிட்ட சொன்னான். அவன் இப்ப எங்க இருக்கானோ என்னமோ. எனக்கும் ஒரு எக்ஸ் இருந்தா, யூகேல பிஆர் எடுத்து அங்கேயே செட்டில் ஆக போறேன்னு சொன்னான். இப்ப அவ அம்மா கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேக்குறா. எங்க வாடகை வீடு கிடைக்குமோ பாவம். இது ஒண்ணும் வாடகை வீடு இல்ல, என் சொந்த வீடு. யார் சொன்னது? தேவையில்லாம என் குடும்பத்துல பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்கியா நீ? ஆனா வண்டி எடுங்க, வண்டி எடுங்க, எல்லாத்தையும் வண்டியில ஏத்துங்க. பெரிய பஞ்சாயத்து பண்றதுக்குனே இங்க வந்திருக்கா இவ. அண்ணா, இந்த கோமாளி சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, நீங்க எடுத்து வைங்க. பேங்க் எக்ஸாம் எழுதுறவளுக்கு சொந்த வீடு எங்க இருந்து வந்துச்சு? உங்க அப்பாக்கு என்ன அவ்வளவு சொத்தா? இல்லடா, நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பேங்க் மேனேஜர். உன்ன மாதிரி கம்ப்யூட்டர் முன்னாடி சும்மா உட்காரவர் இல்ல. யார நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? என்ன மறந்துட்டியா? அட மொய் மொய் மொயிலிஷ். உங்க அப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னப்போ நீ என்ன பத்தி யோசிச்சு பத்தியா? இல்லல்ல. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. நீதான் அம்னிஷியா பார்ட்டியாச்சே. என்ன? ஒன்னும் இல்ல. என்ன என்ன? ஒன்னும் இல்ல. டேய், போய் உன் வேலைய பாரு. நீ என் வழியில வராம இருக்கிறது தான் நல்லது. நான் இங்க வரவும் இல்ல, நீ என்ன பார்க்கவும் இல்ல. ஓகே, பாய். ஏண்டி வேலை இல்லாம வந்தா நினைச்சியா? அப்புறம் பாத்துக்கிறோம் உன்னை. அண்ணா, யார் கேட்டு இந்த வீட்டை வித்தீங்க? நீ என்னோட அப்பனா இல்ல தம்பி அப்பா மிஷன் கேட்க? அப்படிலாம் இல்ல. இல்லனா நீ வாங்கியிருப்பியா? அந்த ஓட்ட விட்டீங்க? அது இல்ல, அப்படி இல்ல.
இங்க இருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாம் ரொம்ப கண்ணியமா வாழ்ந்துட்டு இருக்கோம். வந்திருக்கவங்களும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு இருக்கவங்க தான், பயப்பட வேணாம். இல்ல எனக்கு பயமா இருக்கு. அவங்க ஏதாவது நாய் வச்சிருக்காங்களா? ஆமா, ஒரு நாய் இருக்கு, அதுவும் பெரிய நாய். அதுகிட்ட இருந்து நான் என் குடும்பத்தை காப்பாத்த என்ன வேணாலும் பண்ணுவேன். அடே 2 மாசமா வாடகை கொடுக்காம ஈரோட இலக்கெல்லாம் பேசாதடா. ஆனா அந்த பொண்ணு சரியில்லைண்ணா. அது எப்படி உனக்கு தெரியும்? அது பாம்பின் கால் பாம்பரியன்னு சொல்லுவாங்கல்ல, இப்போதைக்கு ஒரு பாம்பு போதும். அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்க. அது எனக்கு புரியுது. என்ன? ஆனா அவ இங்க இருந்து போயே ஆகணும். இதை தவிர வேற ஏதாவது சொல்லேன்டா. உங்களுக்கு குடும்பம் குட்டின்னு ஏதாவது இருந்திருந்தா என் வழி புரியும். ஒழுங்கா போடா. ம் ம் திரும்ப கூப்பிடுங்களா? கூப்பிடுங்க. ஐயோ கூப்பிட்டு வரா. பார்க்க கூட மாட்டானே. ஹலோ ஹலோ ரதீஷ். சொல்லு மச்சான். உனக்கு தெரியுமா? என்னடா மேட்ரு? டேய் இங்க அவ வந்திருக்காடா. டேய் அவ தான்டா என்னோட எக்ஸ், அந்த மின்னு. என்ன மினுமினுக்கிறல? ஏய் எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஏதோ இன்டென்ஷனோட தான் இங்க வந்திருக்காவ. அது மட்டும் இல்லடா, அவ குடும்பத்தோடவே இங்க வந்திருக்கா. அப்போ என்ன மச்சான் பண்ண போற? அதுதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. வைஃப் கிட்ட சொன்னியா? அவகிட்டலாம் சொல்லல. அவளுக்கு தெரிஞ்சா அப்புறம் அவ்வளவுதான். ஏற்கனவே அவளுக்கு என் மேல டவுட் வேற இருக்கு. இதுவும் தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவ்வளவுதான். எனக்கு என்ன பண்றதே தெரியலடா. மச்சான் ஏதாவது பண்ண முடியுதா பாக்குறடா. அது வரைக்கும் நீயே கொஞ்சம் சமாளி. நானும் பாக்குறேன். சரி அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே மச்சான். ஐயோ மீட்டிங். ஐயோ எங்கடா போன மூளையை டிக்கில வச்சிருக்கவனே? சார் ஐ வாஸ் நோ மோர் ரீசன்ஸ். சாரி சார். இப்போ பண்ணிடுறேன் சார். சைலேஷ். ஹே சைலேஷ். தேங்க் யூ சார். மியூட்ல வைடா. நல்லா பயமுறுத்திட்ட. என்னோட சைலேஷ் எவ்வளவு நல்ல பையனா இருக்கான். எனக்கு சுத்தமா டைம் போனதே தெரியல. நாங்க ½ அன் ஹவரா இருந்தேன். என்ன சொல்ற? புரியலையே. அதான் புதுசா குடி வந்திருக்காங்கன்னு சொன்னல மின்னு. அவ டான்ஸரா, எனக்கும் சொல்லி தரேன்னு சொல்லிருக்கா. எதுக்கு அவசரம்? கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும்ல. நீ எதுக்கு தேவையில்லாத கூடலாம் பேசுற? நீ தானே இங்க நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொன்ன. நீ சரியாதான் சொல்ற காவ்யா. நம்ம 2 பேரும் இங்க தனியா இருக்கோம். நீ மட்டும் தனியா இருக்கிற சுச்சுவேஷன் கூட வரும். அந்த மாதிரி நேரத்துல யாராவது வந்து இங்க அட்டாக் பண்ணி திருடிட்டு போனா என்ன பண்றது? அதனாலதான் நான் சொல்றேன், புது ஆளுங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. நாம இப்படி பண்ணலாம். அவங்க இன்னைக்கு நம்மள கூப்பிட்டு இருக்காங்க. உன்னையும் கூட கூட்டிட்டு வர சொன்னாங்க. நம்ம போய் பார்க்கலாம். அப்ப அவங்கள பத்தி தெரியும்ல. காவ்யா, நான் இன்ட்ரோவர்ட்னு உனக்கு தெரியும்ல. இதே போல இருந்து ஓவரா பண்ணாத. போய் ரெடியா இன்னைக்கு ஒர்க்ல ஏதாவது டவுட் இருக்கா சைலேஷ்? நதிங் சார். தேங்க் யூ. தெரிஞ்சதுதான். போ. கடவுளே, இப்போ என்ன பண்ண போறதுன்னு தெரியலையே. ஹாய் காவ்யா. ஹாய். இவர்தான் உன் ஹஸ்பண்ட்? ஆமா சைலேஷ். ஹாய் சைலேஷ். வாங்க. இன்னும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் முடியல, அதான் அப்படியே இருக்கு. அரேஞ்ச் பண்றதுக்கெல்லாம் டைம் ஆகும். உங்க ஹஸ்பண்ட் இன்னும் வரலையா? ஓ ஹஸ்பண்டா? அவர் பேங்க் மேனேஜர் இல்ல, லாஸ்டா தான் கிளம்புவாரு. நிறைய ரெஸ்பான்சிபிள் இருக்கிற ஜாப் ஆச்சே. ஆமா சரிதான். இப்ப கூட ஏதோ ஒரு பேங்க்ல ராபரி நடந்து அந்த பேங்க் மேனேஜரை அரெஸ்ட் பண்ணதா கேள்விப்பட்டேன். ஹே வாய் மூடு. நீங்க இங்க வரணும்னு ஏன் முடிவு பண்ணீங்க? அது ஜிதின்க்கு சிட்டி லைஃப் பிடிக்கல. இங்க ஒரு வில்லேஜ் வைப் இருக்குல்ல, அதான். ஆமால. சைலேஷ் ஏன் சைலண்டா இருக்காரு? மின்னு வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க? என் வீட்ல அப்பா அம்மா அண்ணன். அப்பா ரிட்டையர் ஆகலையா? உங்களோட அப்பா டீச்சரா? ஆமா ஆமா டீச்சர் தான். அது உனக்கு எப்படி தெரியும்? அது அவங்க ஆட்டிடியூட் ரொம்ப அடக்கமா இருக்காங்கல்ல, அதை வச்சு சொன்னேன். இதெல்லாம் இவரோட ஸ்பெஷல் டேலண்ட். நிறைய திறமை இருக்கு போல, எனக்கு தெரியாததான். எங்களுக்கு கல்யாணம் ஆனப்போ என்னோட ஒரு கசன் அவளோட பிரதர் ஆர்மின்னு கரெக்டா கண்டுபிடிச்சாரு. இவனுக்கு தெரியாம இருந்ததான் அதிசயம். அது சரி, அப்போ நம்ம கிளம்பலாமே. டீ கூட குடிக்காமையா? இருங்க, ஜிதின் வந்துருவாரு, டீ எடுத்துட்டு வரேன். சைலேஷ்க்கு ட்ரிங்க்ஸ் ஓகேவா? ஐயோ இல்ல, இந்த டெக்கிஸ்ல இருக்கிறவங்க கான்சென்ட்ரேஷனுக்காக ஆல்கஹால் எடுத்துப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கரெக்ட் தான். எனக்கு ஓகே. ஜித்தினும் வந்துட்டோம். ஓகே. மின்னும் வேலைக்கு போலியா? இல்ல இல்ல, இப்பெல்லாம் வேலை இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. ட்ரை பண்ணலாம்ல. பாத்துட்டு இருக்கேன்.
பேங்க் எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்ஜினியரிங் தானே படிச்சிருக்க, அப்போ வேலைக்கு போயிருக்கலாம்ல. உனக்கு எப்படி தெரியும்? வசமா மாட்டிக்கிட்டோம். அது இப்ப வேலை இல்லாம இருக்கிறவங்க நிறைய பேர் இன்ஜினியர்ஸ் தானே, அதான். ஆ, சரிதான். ஒரு சிலர் இருக்காங்க இன்ஜினியரிங் பத்தி ஒரு மண்ணும் தெரியாது, ஆனா அவங்களுக்கு வேலை மட்டும் கிடைச்சிரும். ஆமா, சரியா சொன்னீங்க. தண்டம். சரி, அப்போ நம்ம அப்படியே கிளம்பலாம்ல. ஆ, ஜிதின் வந்துட்டார் போல, இருங்க. மீனு குட்டி, ஏன் வர்றதுக்கு இவ்ளோ நேரம்? பேங்கே என் கையில இருக்கிறப்போ கொஞ்சம் லேட் ஆக தானே செய்யும். ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். இது நம்மளோட நெய்பர் சைலேஷ். கைலாஸ், சைலேஷ், உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது காவியா. இவ எப்படி இங்க?